காலையில் காய்ச்சல், காலை கல்வி வகுப்பறை. மாணவர்களே, நம்மளுடைய பள்ளியில் நம்ம ஆகஸ்ட் மாதம் கலைத்துறை நடத்துவது யார் என்னென்ன படிப்பு சொல்லியிருக்கேன்னு நான் கேட்டுருக்கேன். மாணவர் சரிங்க சார், எல்லாரும் வீடியோ தாத்தா, நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் கலைத்துறை அப்போ பேர் சொல்லியிருக்காங்க தாத்தா. அப்படியா பேரா? சரி, நீ எந்த போட்டியில் சேர்க்க போற? தாத்தா, எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை தாத்தா. ஏன் பேரா? உங்களுக்கு கதை சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் தான், நீ கதை சொல்றதை சேர்ந்துக்கலாம்ல பேரா? இல்லை தாத்தா, போன வருஷம் சேர்ந்தே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இரிட்டேட் பண்ணி கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா போன வருஷம் செலக்ட் ஆகல. ஓ அப்படியா, பரவாயில்ல. நான் இப்போ ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேட்டுக்கோ. அவர் குட்டி யானை இருந்துச்சு. அந்த குட்டி யானை வந்து சிறிய கயிற்றால் கட்டினாங்க. அது சின்ன வயசுல ரொம்ப முயற்சி பண்ணிச்சு. ஆனால் பெரிய இது வந்து அதனால அதனால போக முடியும். ஆனால் ஏன் அது போல? தாத்தா, ஏன் போல எனக்கு தெரியல தாத்தா, நீங்களே சொல்லுங்க. காரணம், அது முயற்சி செஞ்சு ஓடிட்டு அது தொடர்ந்து முயற்சி பண்ணாமல் அது வந்து நம்மளால முடியாத ஒரு நம்பிக்கை இது கற்றுக் கொடுத்துச்சு. ஓ அப்படியா, சரி தாத்தா, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் தோல்வியை கற்றுக்கலாங்க என்னுடைய இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். சரியா புரிஞ்சுக்கிட்டே பேரா? மதன் ஃபோன் என்ன கொடுத்துட்டு சொல்கிறேன். கதை கொடுத்துட்டு சொல்கிறேன். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ளே நமக்கு உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கிற அந்த திறமையை வந்து வெளிப்படுத்தி நாம வந்து ஒரு சக்ஸஸ் வந்து அடையணுங்கிறத இதை சொல்கிறாங்க. ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப் டு த சக்ஸஸ். தோல்வியை வெற்றி